கேள்வியை வந்து இன்னும் யாரும் ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு அப்படியே இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. நேற்று அதுதான் ரொம்ப வைரலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். விஜய் பேசிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற பில்டிங் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு. அங்கே சேர்க்காம 7 கிலோமீட்டர் தாண்டி போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் தானே சேர்த்துருக்கணும். இதுதான் பிரதானமாக இருக்கக்கூடிய கேள்வி. ஏன் அதை செய்யலை? அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் அங்கே சேர்த்தா உங்களுக்கு வந்து காப்பாற்றுறது மட்டும்தான் உங்கள் நோக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து காப்பாற்றணுன்ற முயற்சியில் இருக்கும்போது டக்குன்னு இங்கே இருக்க நபர்கள்ட்ட போகிறது தான் சால சிறந்ததாக இருக்கும். ஏன் அவ்வளோ தூரம் போனீங்க? நீங்கள் பணம் கட்டுறதுல ஏதாவது உங்களுக்கு சிக்கல் ஏற்பட போதா? அரசாங்கம் பணம் கட்ட போதா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அவங்க கொண்டு போய் உடனே ஆம்புலன்ஸில் அட்மிட் பண்ணிட்டா அந்தந்த உறவினர் தானே பணம் கட்ட போகிறாங்க. அதனால நீங்கள் எது செஞ்சீங்களான்றதெல்லாம் இதெல்லாம் $1 மில்லியன் கவர்மெண்ட்டே ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இன்னுயிர் காப்போம் 48ன்ட்டு. யார் என்ன ஆனாலும் போய் உடனே போய் சேர்த்துருக்காங்க. அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனோ எதுவுமே போலீஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு நெருக்கடியோ வராதுன்றது மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. அப்போ ஏன் சேர்க்கலை? பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் ஏன் சேர்க்கலை? மூச்சு திணறல், டீஹைட்ரேஷன், அந்த கோல்டன் அவர்ஸ்ல நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி அவ்வளோதான். டீஹைட்ரேஷனும் மூச்சு திணறல். அப்போ டீஹைட்ரேஷனுக்கும் மூச்சு திணறலுக்கும் அங்கே ஆக்சிஜன் இருக்கும். போனோன்னா குளுக்கோஸ் ஏற்றிட போகிறாங்க. செம்பஸ்ல காப்பாற்றிருக்க முடியும் பொழுது ஏன் அதை செய்ய தவறுனீங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அங்கே பங்கு பெற்ற எந்த 40 ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து எத்தனை ப்ரைவேட்டு, எத்தனை அரசாங்கம், எத்தனை லோக்கலில் இருக்கக்கூடிய நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, யாரெல்லாம் இன்றைக்கி டிரைவராக வந்து வேலை செஞ்சீங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்து அங்கே போனீங்க, இதற்கான காரணம் யார், இதை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார், அறிவுரை கொடுத்தது யார்?